வணக்கம் மக்களே, நான் தான் Rahul. வெல்கம் டு டீ பிரேக். ஆக்சுவலா இந்த டீ பிரேக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெப்போ ரேட்டை ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 8 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 முறை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க, இது நல்லதா கெட்டதான்ற வீடியோல பார்க்க போறோம். ரெப்போ ரேட்டை ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டு கண்ட்ரோல் தி இன்ஃபிளேஷன். அதாவது ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்றது இன்னொரு தடவை சொல்லிடலாம். ரெப்போ ரேட்னா ஒண்ணுமே கிடையாது. ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கடன் கொடுத்துருப்பாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட். இப்போ ஆர்பிஐ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஆப்வியஸா பேங்க் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோவில் நமக்கு என்ன பாதிப்புனா, ரெப்போ ரேட்டை இப்போ 0.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 0.25 இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ என்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஹோம் லோன், கார் லோன், ஏதாவது ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க போறீங்கனாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இதனால அஃபெக்ட் ஆக போற ஒரு ஏரியான்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏரியா தான் இதனால அஃபெக்ட் ஆக போகுது. சரி, இப்போ மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை தரக்கூடிய விஷயத்தை ஏன் சார் ஆர்பிஐ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேற வழி இல்லை. இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா இதுதான் வழி, இதுதான் பண்ணுவாங்களும் கூட, இது பண்ணியிருக்காங்க. நீங்க யாராச்சும் வந்து ஹோம் லோன், கார் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட்ட வேண்டிய காசு அதிகரிக்கும். சார் என்னோட சம்பளமே ஏறல, நான் எப்படி சார் அதிகமா காசு கட்டுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இப்போ நீங்க காசு கட்டலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குதுமா, அந்த பீரியட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5 வருஷம் தான் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு 5 வருஷமா மாத்திக்கலாம். இப்போ நீங்க கட்டணும், இப்போ காசு அதிகமா கட்டணும், இல்லைன்னா கட்டக்கூடிய நாட்களை நீங்க அதிகப்படுத்திக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணியே ஆகணும் மக்களே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட இம்பாக்டா நம்ம பாக்குறோம். அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியா ரியல் எஸ்டேட். ஏன்னா ஆல்ரெடி வீடு கட்டிட்டு சேல் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இன்னமும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிச்சா மக்கள் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ இதனால அஃபெக்ட் ஆக போற ஏரியா ரியல் எஸ்டேட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ 0.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஃபேக்ட், மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ ஒரு லாஜிக் பிளஸ் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எக்ஸாமுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைய தகவல் அவ்வளோதான் மக்களே. கீழே எஸ்எஸ்சி எலக்ட் வீடியோ கோர்ஸ் பேக்கேஜோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அதில் இருக்கு. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் சார் நான் எஸ்எஸ்சி வாங்கணுமானா, நீங்க எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வீடியோ கோர்ஸை வாங்கலாம். வெறும் 699 மட்டும்தான் மக்களே. சீக்கிரம் வாங்கிக்கோங்க, ஆஃபர் முடிஞ்சிடும், ஆஃபர்ஸ் க்ளோஸ் சூன். ஓகே மக்களே, வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். ஆக்சுவலி லிட்டில் கோல்டா இருக்கு, ஃபீவரா இருக்கு. ஸோ அதனால தான் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 2-3 டேஸ்ல நம்ம ரெக்கவர் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பழைய மாசோட வரலாம் மக்களே. ஸோ இன்டர்வியூக்கு இன்னைக்கு போறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், நாளைக்கு போறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ அவங்களும் வந்து ரிவிஷன் ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம், பாய் 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 மக்களே. பாய் 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 பாய்.